நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம், திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம், திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் கொடுப்போம்னு ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலின். முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா காட்டு மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுருவாங்க. தமிழ்நாடு என்ன உன் அப்பன் வீட்டு பட்டாவாக எழுதி கொடுக்கப்பட்டுள்ளதா என்றும் உங்க குடும்பமே ஆட்சி செய்யணுமா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இன்பநிதி வராரு, ஒரு அமைச்சர் சொல்றாரு, கேவலம் மூத்த அமைச்சர் பேரம் மாதிரி இருக்காரு உதயநிதி, அவர்கிட்ட கேட்ட போய் திறந்து விடுறார், டோர் போய் திறந்து விடுறார். பதவி எப்படிலாம் காப்பாத்துறாங்க பாருங்க. திமுக பரிதாபமான நிலைக்கு போயிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அடிமை கட்சிக்கு தேவையா தமிழ்நாட்டில்? ஏன்னா வாரிசு அரசியலா? ஏன் இங்க இருக்கிற முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? வரட்டுமே எல்லாம். ஜனநாயக நாடு. எடப்பாடி பழனிசாமி முருகமாறலாம் இங்க இருக்கிற தம்பி, இங்க இருக்கிற இவா என்ன ஒப்ப போட்டு பட்டா எழுதி வச்சிருக்கா? உடனே பட்டா எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான் ஆட்சியில் இருக்கணுமா? ஒரு வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், எனக்கு பின்னால எங்களுடைய இயக்கத்துல இந்த கட்சிக்கு உழைக்கிறவங்க, விசுவாசமா இருக்கிறவங்க யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு கூட்டத்திலேயாவது எங்க குடும்பத்தை தவிர திமுகவில் உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம், திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம், திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் கொடுப்போம்னு ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலின். முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா காட்டு மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுருவாங்க. எடுத்து பூரா பட்டா போட்டு ஸ்டாலின். ஆமா, மன்னராட்சி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதா நம்ம கேட்க வேணும். மக்களுடைய உரிமை போயிருமே, ஜனநாயகம் போயிருமே. அதனால சொல்றேன், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிங்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.